இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மாப்ள. சொல்றா மாப்ள. மாப்ள, திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கடா. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கடா. 40,000 கட்ட சொல்றாங்கடா. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலடா. மாப்ள பயப்படாதடா, தைரியமா இரு. இரு, நான் எப்படியாவது பணத்தோட வரேன். மாப்ள, எப்படியா ஹெல்ப் பண்ணு. மாப்ள நான் சொல்றேன்ல, தைரியமா இரு. சரி மாப்ள. சீக்கிரம் வந்துடு. சகோ, இந்த பேங்க்ல இருந்து போன் வந்துச்சு. வீட்டு பேர்ல கடன் வாங்கியிருக்கல, மறந்துட்டியா? அதுக்கு இன்னும் டியூ கட்டலையாமே. டேய், எப்பவும் பேங்க்ல இருந்து எனக்கு தானே போன் வரும். அது உன் நம்பர் கிடைக்கல போல. இப்ப அதுவா முக்கியம்? நீ டியூ கட்டலன்னு அப்பத்தாக்கு தெரிஞ்சா அது சாமி ஆடிடும்ல. ஏய் ஆமாண்டா, இன்னைக்கு வேற பொண்ணு வீட்ல இருந்து வராங்க. அவங்க முன்னாடி அப்பத்தா ஏதாச்சும் பேசிட்டா ஒரே அசிங்கமா போயிடும் ஜீவா. ஆமா, பேங்க்காரங்க நேரா வீட்டுக்கு வந்துடுவாங்கடா. நான் ஒன்று பண்றேன், அதுக்குள்ள பேங்க்குக்கு போய் கட்டு வந்துடுறேன். நீ பணத்தை சரி, ஒரே நிமிஷம் இரு. எப்படி கட்டணும்? 20,000 ரூபாய். ஐயோ, 40,000டா. 40? என்னடா சொல்ற? இல்லடா, அடுத்த மாசம் வர இன்னும் 4-5 நாள் தானே கிடக்கு. 20,000 சேர்த்து கொடுத்தா இப்பயே கட்டி விட்டுறலாம். அத சொன்ன. டேய் கரெக்டா. அப்புறம் கல்யாண வேலையில மறந்தாலும் மறந்துடுவேன். சரிடா. இந்தா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இரு வரேன். டேய் இந்தாடா, 40,000 ரூபாய் இருக்கு. கரெக்டா கட்டிடுவல்ல? கொடுத்துட்டல, எப்படி டான்னு போய் கட்டுறேன்னு பாரு. டேய், பொண்ணு வீட்ல இருந்து வராங்க, கொஞ்சம் பாத்துட்டு போடா. டேய், ஆபரேஷன் இருக்குடா. ஆபரேஷனா? அது பணம் கட்டலனா பேங்க்காரங்க தேடி வந்துடுவாங்கடா. இது ஒரு பெரிய ஆபரேஷனாவே பண்ணிடுவாங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஏதாச்சும் டவுட் நான் கால் பண்ணு. சரியா? பணம் பத்திரம். சரி சார். சரியா? ஏய், யாரை தேடிக்கிட்டு இருக்க? நீ கட்டிக்கிற போற பொண்ணையா? அது இல்லப்பா, சும்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தானே இருக்க போகுது. அப்ப பாத்துக்க. மாடி கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டுமா? போமா. நான் போயிட்டு வரேம்மா. வாங்க. இல்ல வாங்க வாங்க. இதான் என் ரூம். ஐயோ, ஐயோ, நாம இவங்களை தானே ஆபீஸ்ல பார்த்தோம். அத்தாடி, இவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்களா? ஐயோ, நம்மள பார்த்தாங்கன்னா கல்யாணம் நடக்கிறதுலே சிக்கலாயிருமே. என்ன பண்றது? ஏன்னா இந்த பொண்ணு வேற இங்கிட்டு வருது. ஐயோ, வாங்க வாங்க. இதான் எங்க வீட்டோட இன்னொரு ரூம். எங்க அண்ணா அண்ணி ரூம். ஓ,
எங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? அங்க அம்மாச்சி கூப்பிட்டு இருக்காவ. ஏய் நாங்க வந்த கல்யாணமே நின்றோம். ஏன்? இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன ஆபீஸ்ல பாத்துருக்காங்க. ஐயோ, என் விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓ கருமோ இப்படி மாட்டி தொலைஞ்சிருக்கீங்களே. நீங்க வராதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் எங்கே இருங்க. நான் ஏதாவது அம்மாச்சிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். உள்ள போங்க, உள்ள போங்க. ஐயோ, போங்க. ச்சே. உங்க போனா? ஆமா 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 ஆமா. புடவை ஹோல்சேல் கம்பெனி ஓனர் தான் கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷங்க. அந்த அம்மா ரொம்ப கராரா இருப்பாங்க போல. இப்படி பதறாரு. என்ன அகிலா? என்னங்க போனே காணும், இந்த பக்கமும் வரல. எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். என்னன்னு சொல்லு. வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தியலே, ஆளை காணுமேனுட்டு அடிச்சேன். அது கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான். கண்மணிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா. எப்ப கட்டணும்? கடைசி நாள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? 2-3 நாள்ல கட்டணும்னு டீச்சர் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு மறுநாள் நான் ஈரோடுக்கு வருவேன். அப்ப வந்து கட்டிடுறேன். நீங்க நாளைக்கு மறுநாள் தான் வரியலா? கண்மணியும் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதான் வரேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? எதுக்கு இம்பிட்டு கோவப்படுறிய? எப்பவும் போல தானே கேட்டேன். உன் மேல கோவம்லாம் இல்ல. என்னமோ இன்னைக்கு நீங்க பேசுறது ஒன்னும் சரியில்லை. சரி, எங்க இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில இருந்து சப்ளை இன்னும் வரல, அதான் அந்த டென்ஷன்ல பேசிட்டேன். நான் 2 நாள்ல வரேன். சரி, வைக்கிறேன். எங்க இருங்க, கண்மணி கிட்ட ஒரு வார்த்தை பேசு. ஹலோ ஹலோ. ரொம்ப சந்தோஷம். அங்க வச்சிருங்க. பாடா தேனு, போதுமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து பேசுறேன். சரி, ஓகே. பாய் பாய். பாய்.